தந்தை பெரியார் அவர்கள் 1947ஆம் ஆண்டு நாடு விடுதலை அடைந்த போது வெளியிட்ட அறிக்கை. ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுயராஜ்யத்தை பற்றி ஏதேதோ கூறப்படுகிறது. பூரண சுயராஜ்யம் என்றும் அதற்காக கொண்டாட்டம் என்றும் திட்டம் வகுக்கப்படுகிறது. இதை கண்டு யாரும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. வேண்டுமானால் தன்மானமுள்ள காங்கிரஸ் திராவிடர் அன்று வெட்கி தலைகுனிய வேண்டும். ஏன் 1929ஆம் ஆண்டிலே காங்கிரஸ் கமிட்டியில் எந்த அர்த்தத்தில் தீர்மானிக்கப்பட்டதோ அந்த சுயராஜ்யந்தானா நாளை வரப்போவது? வெள்ளையர் உறவு சிறிது கூட இல்லாத பூரண இந்தியா முழுவதையும் கொண்ட சுயராஜ்யம், அதாவது பூரண சுயேச்சை கேட்கப்பட்டது. அதற்காக அன்று முதல் இன்று வரை நமது மக்கள் எவ்வளவு தியாகங்கள் செய்தனர். குறிப்பாக கூற வேண்டுமானால் காங்கிரஸ் திராவிடர் எவ்வித கஷ்ட நஷ்டங்களுக்கு ஆளானோம். என்னையும் சேர்த்து நம் இனத்துக்குள்ளாகவே எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பொருளை வாரி கொட்டி இருப்போம். சுயராஜ்யத்தின் பேரால் அவ்விதமெல்லாம் செய்தும் கடைசியாக குடியேற்ற நாட்டு அந்தஸ்து தான் கிடைத்தது. இந்த குடியேற்ற நாட்டு அந்தஸ்தை அன்று மிதவாதிகள் என்று கூறப்பட்டவர்களால் கேட்கப்பட்ட போது அவர்களை பிற்போக்காளர், வெள்ளையரின் தாசர்கள் என்று கூறி ஒத்துழையாமை செய்து நாட்டில் பெரிய கலவரங்களிலிருந்து பல எதிர்ப்புகளை உண்டாக்கி கடைசியாக அதே குடியேற்ற நாட்டு அந்தஸ்தை, அதுவும் முழு இந்தியாவுக்கு மின்றி இந்திய உபகண்டத்தின் 1/3 பாகம்தான் இந்துஸ்தான் என்ற பகுதிக்கு மட்டும் பெற்று அதை சுயராஜ்யம் என்று கொண்டாடுவது என்றால் இதைவிட வெட்கக்கேடான முறை வேறு இருக்க முடியுமா? இந்துஸ்தான் சுயராஜ்யம் என்று நாளை கொண்டாடப் போகும் வடநாட்டு ஏகாதிபத்திய ஆட்சி பிரிட்டிஷாருக்கு ஏஜெண்டாக கையாளாக இருந்து வெள்ளையருடன் வடநாட்டு பிர்லா, பஜாஜ் கோஷ்டியினர் செய்துள்ள ஒப்பந்த ஆட்சியே அன்றி சுய ஆட்சி என்று எப்படி காங்கிரஸ் அரசியல் நிபுணராகிலும் கூற முடியுமா? வேண்டுமானால் வடநாட்டுக்காரர்களுக்கு இன்னும் அதிகமாக நம் மாகாணத்தில் பொருளாதாரத்தை சுரண்ட அதிகாரம் இந்த சுயராஜ்யத்தின் மூலம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு கொண்டாட்டம் ஏற்படலாமே தவிர மானமுள்ள திராவிடன் இனி திண்டாட வேண்டித்தான் இருக்கப் போகிறது. ஆகஸ்ட் சுயராஜ்யம் அநீதிக்கு அடிப்படையானதே தவிர நம் நாட்டு மக்களின் நேர்மையான உண்மை சுதந்திர வாழ்வுக்கு ஏற்றதல்ல. இந்த இந்திய உபகண்டத்தின் மற்ற மாகாணங்களை விட நம் மாகாணமே எல்லா வளப்பத்திலும் அறிவிலும் முதன்மையானதென்பது உலகறிந்த சரித்திர சான்றாக இருந்தும் நமக்குள் இன ஒற்றுமை இல்லாததாலேயே மற்ற மாகாணத்தவர்களுக்கு, குறிப்பாக வடநாட்டுக்காரர்களுக்கு நாம் தாசானுதாசனாய் இருந்து வருகிறோம். இந்துஸ்தான் சுயராஜ்ய மாகாணங்களில் இனி கவர்னராக இருப்பவர்கள் சாதாரண கலெக்டர்களுக்குள்ள அதிகாரங்கூட இன்றி வடநாட்டு தாக்கியதுக்கு அடிபணிந்து இருக்க வேண்டுவதோடு அல்லாமல் வேறு ஏதாவது உண்டா என்று கேட்கிறேன். கவர்னர்களின் கதியே இவ்வாறென்றால் மந்திரிகளை பற்றி கூற வேண்டுவதில்லை. அட்வைசரி சர்க்காரிலாவது மந்திரிகளுக்கு சிறிது அதிகாரம் இருந்தது. ஆகஸ்ட் சுயராஜ்யத்தில் பஞ்சாயத்து போர்டு மெம்பர்களுக்கு இருக்கும் அந்தஸ்தை விட குறைவானதென்று கூறலாம் மாகாண மந்திரிகளுக்கு கொடுத்துள்ள அந்தஸ்து. இந்த லட்சணத்தில் கொண்டாட்டமாம். காங்கிரஸ் ஆரியன்தான் கொண்டாடுகிறான் என்றால் காங்கிரஸ் திராவிடனுக்கு ரோசம் இருக்க வேண்டாமா? ஏன் நமது தோழர்கள் அவினாசியோ, பக்தவச்சலமோ, சிவசண்முகமோ ஆகஸ்ட் சுயராஜ்ய ஜனாதிபதியாக பிரதமராக இருக்க லாயக்கில்லையா? வடநாட்டான் தேசபக்தி தான் அசல் தேசபக்தி, மற்றவர்களுடையது போலியா? இவ்வித பித்தலாட்டங்களை எல்லாம் தகர்த்தெறியாமல் வெத்து சுயராஜ்யத்தில் எத்தனை நாளைக்கு மானத்துடன் வாழ முடியும்? எனவே தோழர்களே, வடநாட்டு பாசிச ஆட்சியை அறவே அழித்து நம் மாகாணத்துக்கு, திராவிட நாட்டுக்கு பூரண சுதந்திரம் கொண்ட விடுதலையை அடைய வேண்டும் என்ற போராட்டம் எளிதில் கைகூடும் என்று நாம் நம்ப முடியவில்லை. காங்கிரசின் போக்கே குண்டாந்தடி ஆட்சியாக இருந்து வருகிறது. மக்களை துன்புறுத்துவதே அகிம்சாமூர்த்தியின் அருளை பெற்ற சீடர்களின் சுயராஜ்யத்தின் அடிப்படையாக இருந்து வருகிறது. தொழிலாளர்களை துன்புறுத்துவதே இன்றைய பட்டேலின் பாசிச வெறியாக காட்சியளிக்கிறது. நம் நாட்டை நாம் ஆள வேண்டும். மற்ற நாட்டினரின் பொதுவான விவகாரங்களால் நட்பு கொண்டு வாழ்வதே மானமுள்ள வாழ்வு என்றால் அதை எதிர்க்கும் துரோகிகளின் பட்டம் பதவிக்காக இனத்தை காட்டிக் கொடுக்கும் வடநாட்டவர்களின் ஆதிக்கச் சுரண்டலுக்கு துதிபாடும் நமது விபீஷணர்களின் போக்கு ஆகியவற்றிற்கிடையே நாம் போராட வேண்டியிருக்கிறது. எதிர்காலத்தில் இந்துஸ்தானத்தில், குறிப்பாக நம் நாட்டில் நவகாளிகள் தோன்றுவதில் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நம்மை அவ்வளவு நாசப்படுத்தவே வடநாட்டு ஏகாதிபத்தியம் தயார் செய்து கொண்டிருக்கிறது, சுயராஜ்யம் என்ற பெயரால். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம்,
இவ்வளவு எதிர்ப்புகளையும் அநீதிகளையும் சகித்து வென்று நம் திராவிடத்தின் சுதந்திரத்தை நிலைநாட்டியே தீருவோம். எனவே அதற்கேற்ப இளைஞர்களே, திராவிட இனத்தவர்களான தொழிலாளர்களே, விவசாயிகளே, மாணவர்களே, அறிஞர்களே, உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். திராவிடத்திலும் நவகாலிகள் தோன்றினால் அதற்கு நாமல்ல பொறுப்பு, இந்நாட்டு ஆரியர்கள்தாம் என்பதை எதிர்காலம் கூறும். அந்த நிலையிலிருந்து பழிச்சொல் ஏற்படா வண்ணம் இனியாவது ஆரியம் வடநாட்டு ஆதிக்கத்துக்கு தரகராயிருந்து நமது திராவிடத்திற்கு துரோகம் செய்ய வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்கிறேன். நாட்டை ஆண்டதாக சரித்திர சான்றுகளில் தனது இனத்தை பற்றி இதுவரை பொறிக்கப்படும்படியான நிலை இல்லாதிருந்து வரும் ஆரியம் நாட்டை பிறர்க்கு காட்டிக் கொடுக்கும் இனம் என்பதையாவது திராவிட நாடு பிரிவினை விஷயத்திலும் பிற்காலத்தில் எழுதும்படியான நிலையை தேடிக்கொள்ள வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்கிறேன். இதனால் திராவிடத்தால் ஆரியத்துக்குத்தான் முழுதும் அழிவு ஏற்படும் என்பதை ஆரியம் உணரட்டும். எனவே காந்தியார் அல்லர், அவர்தம் சீட கோடிகள் அல்லர், அந்த அந்தராத்மா அல்ல, யார் எதிர்த்தாலும் திராவிட நாட்டை அடைந்தே தீருவோம் நாம். அதற்கு பல தொல்லைகளை தாண்ட வேண்டியிருக்கும். சலிப்படையாதீர். மானமில்லாது வாழ்வது வாழ்வல்ல. திராவிடன் மானமுள்ளவன் என்பது சரித்திரச் சான்று. அதற்கேற்ப அவன் இனி எந்த நாட்டவனுக்கும் எக்காரணத்தை முன்னிட்டும் அடிமையாயிரான் என்பது உறுதி. வெள்ளையர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறிவிடவில்லை. இந்தியாவுக்கு குடியேற்ற நாட்டு அந்தஸ்து அளித்திருப்பதாய் சொல்லுவதன் மூலம் இந்தியாவின் நிர்வாக அதிகாரத்தை இந்தியருக்கு மாற்றியிருக்கிறார்கள். இந்தியர்களில் எல்லா கட்சி மக்களிடையேயும் அதிகாரத்தை ஒப்புவிக்காமலும், எல்லோருடைய குறைகளை கேட்காமலும், எல்லா கட்சியாரையும் சமரசப்படுத்தாமலும், தங்களுக்கு பல வழிகளிலும் வியாபாரத்துக்கும் பிரிட்டன் நலத்துக்கும் சில இரகசிய ஒப்பந்தங்களை செய்து கொண்டு காங்கிரசுக்காரர்களிடம் மாத்திரம், அதாவது பார்ப்பன ஆதிக்கமும் வடநாட்டார் சுரண்டல் வசதியும் கொண்ட ஒரு சுயநல தந்திர சூழ்ச்சி கொண்ட கோஷ்டியார் கைக்கு அதிகாரத்தை மாற்றிவிட்டு அவர்களுக்கு பாதுகாப்பு தரும் நிபந்தனையோடு அதிகாரத்தை மாற்றியிருக்கிறார்கள். எனவே குடியேற்ற நாட்டு அந்தஸ்து என்பது அதிகாரம் மாற்றமே தவிர நாடு ஒப்படைப்பு அல்ல. உதாரணமாக இந்தியாவுக்கு அரசர் ஜார்ஜ் மன்னர் ஆவார். மேற்பார்வையாளர் கவர்னர் ஜெனரல் மேன்மை தங்கிய மவுண்ட் பேட்டன் ஆவார். ஆதலால் வெள்ளையருக்கும் காங்கிரசுக்கும் ஏற்பட்ட ஒரு ஒப்பந்த ஆட்சிதானே ஒழிய இந்திய மக்களுக்கு ஏற்பட்ட சுதந்திர ஆட்சி அல்ல. இதன் பயனாய் இந்த நாட்டில் உள்ள காங்கிரஸ் அல்லாத மக்களுக்கு நன்மை இல்லை, பிரதிநிதித்துவம் இல்லை, வர்ணாசிரம தர்ம கொடுமை ஒழிவதில்லை. ஏற்பட போகும் மாகாண ஆட்சி என்பது வெள்ளையர் அதிகார ஆட்சி காலத்திலிருந்த உரிமையை விட மோசமான ஆட்சியாகும். அதிகாரங்கள் யாவும் மத்திய அரசாங்கத்துக்குத்தான் உண்டு. சில அதிகாரங்கள் தான் மாகாணங்களுக்கு என்றாலும் அவைகளும் கவர்னருக்கே ஒழிய மந்திரிகளுக்கல்ல. கவர்னர் தெரிந்தெடுக்கப்பட்ட மந்திரிகளுக்கு உட்பட்டவர் அல்லர். மந்திரிகள் வெறும் பொம்மைகள், அதாவது ஆலோசனை சொல்லுபவர்கள் ஆவார்கள். சென்னை மாகாணத்துக்கு 2000 மைல் தூரமான டில்லியில் இருக்கும் பிரசிடென்ட் கையில் சென்னை மாகாண மக்களை நடத்தும் ஆட்சி இருக்கிறது. பிரசிடென்ட்டும் மத்திய அரசாங்க மந்திரிகளும் அசம்பிளி மெம்பர்களும் சேர்ந்து மொத்த கணக்கில் 10ல் 1 பாக எண்ணிக்கைக்கு குறைவான எண்ணிக்கையாளர்கள் தாம் அங்கு சென்னை மாகாண பிரதிநிதிகளாய் இருப்பார்கள். அவர்களும் பெரிதும் ஆரிய அடிமைகளாகத்தான் இருப்பார்கள். வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் சமுதாயத் துறையிலும் பொருளாதாரத் துறையிலும் ஏராளமான பேதம் உண்டு. வியாபாரத்தில் வடநாட்டார் கொள்ளை இனியும் அதிகப்படுமே ஒழிய சிறிதும் குறையாது. ஆத்மார்த்த துறை என்னும் மத கொடுமையால் சமுதாய கொடுமை வடநாட்டார் இஷ்டப்படிதான் பெருகுமே தவிர சமுதாய சமத்துவம் ஏற்பட வழியில்லை. நாம் இன்று திராவிட நாடு கேட்பது முக்கியமாய் வடநாட்டான் பொருளாதார சுரண்டலும் ஆரியன் விளைத்த சமுதாய இழிவும் நீங்க வேண்டும் என்பதற்காகவேயாகும். அதாவது இன்று நைஜாம், திருவாங்கூர், மைசூர் நாடுகள் விரும்புவது போல் சென்னை மாகாண 4.25 கோடி திராவிட மக்கள் தங்களது கலாச்சாரம், பொருளாதார முதலீடுகளுக்கு ஏற்ற சுயேட்சை நாடாக இருக்க வேண்டும் என்பதே. ஆதலால் வெள்ளையர் நம்மை மோசடி செய்ததை வெறுக்கவும், அதாவது வடநாட்டு பனியாக்களுடையவும் ஆரிய பார்ப்பனர்களுடையவும் சூழ்ச்சிக்கும் ஏமாற்றுக்கும் உள்ள தந்திரத்திற்கும் நாம் ஏமாந்து விடவில்லை என்பதை காட்டவும், பூரண சுயேட்சையுள்ள திராவிட நாடுதான் நமது லட்சியமே தவிர அதற்கு குறைந்த எதை கொண்டும் நாம் திருப்தி அடைய மாட்டோம், ஓய மாட்டோம், கிளர்ச்சி செய்தே தீருவோம் என்பதை காட்டவும் இம்மாதம் 15ஆம் தேதி நடக்கும் சுதந்திர திருநாள் என்னும் ஆரியர் பனியா ஏமாற்று திருவிழாவில் நாம் கலந்து கொள்வதில்லை என்கிறோம். இதை காங்கிரஸ்காரரும்
ஆரிய பனியாக்கள் அடிமைகளும் திரித்து கூறி வெள்ளையனை வெளியேற்றுவது திராவிடர் கழகத்தாருக்கு இஷ்டமில்லை என்று விஷம பிரச்சாரம் செய்வார்களாகில் அது காங்கிரசின் மற்றொரு பித்தலாட்ட பிரச்சாரம் என்று திராவிட மக்கள் கருத வேண்டுமே ஒழிய ஏமாந்து போகக்கூடாதென்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.